إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் ஜும்மாவை ஆரம்பம் செய்தேன். உலக மக்களெல்லாம் ஒன்று கூடி ஒரு மனிதரை பின்பற்றும் என்று தீர்மானித்தால் இதோ இவரை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று உலகத்துக்கு உரை சொல்ல தகுதி படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் சுடுமல் கிடத்தப்பட்டும் இந்த மார்க்கத்துக்காக உயிர் தியாகம் செய்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதை மட்டுமே கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய உரிய நோக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மனிதர் மீதும் அந்த அல்லாஹ்வுடைய பற்றா பெருங்கருணை அனைவர் மீதும் என்று பொழியட்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவுடைய தலைப்பேச்சு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனித சமுதாயமாக வாழக்கூடிய நம்மளை படைத்திருக்கிறார். இந்த மனிதர்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஏராளமான பொருட்களை படைத்திருக்கிறார். ஹுவல்லதி ஹலக்கலக்கும் ஃபில் அர்லி ஜமீஆ. இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் இந்த மனிதனுக்காகத்தான் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அப்படியாப்பட்ட ரப்புல் ஆலமீன் நமக்காக இந்த உலகத்திலே அவனுடைய அருள் கொடைகள் ஏராளமானதாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் ஒருபோதும் எண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கொடைகள் இந்த உலகத்திலே இருக்கிறது. வானம், பூமி, காற்று போன்ற பல்வேறு அருள் கொடைகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான். இப்படி கொடுத்த அருள்கொடைகளை பற்றியெல்லாம் சென்ற வார ஜும்மாவுடைய தினத்திலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் சிலது அருள்கொடையாக உணர்ந்திருப்போம். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒன்று பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் மனிதனுக்கு தன்னிறைவுக்கு மேலே கிடைத்து விட்டால் அந்த மனிதன் என்ன சொல்வான் என்றால், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை இந்த பொருளாதாரம், எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்று சொல்வான். ஒரு நல்ல கணவனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்டால் அந்த கணவன் சொல்வான், மற்ற மனைவிகள் இல்லாமல் எல்லா நேரத்திலையும் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில், துன்பப்படக்கூடிய நேரத்தில், சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்தில், எல்லா நேரங்களும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மனைவியை அல்லாஹ் எனக்கு அருள்கொடையாக கொடுத்திருக்கான் என்று சொல்லுவோம். இதே போல ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் கிடைத்து விட்டால் இது எனக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை என்று நாம் சொல்லுவோம். ஒரு மனிதனுக்கு நல்ல பெற்றோர்கள் கிடைத்து விட்டால் அந்த பெற்றோர்களை பார்த்து நாம் சொல்வோம், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்னுடைய பெற்றோர்கள். எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கின்றார்கள், நிறைவேற்றுகிறார்கள். என்னுடைய வளர்ச்சியை முக்கியமாக வைத்து இந்த உலகத்தில் எனக்காக பயணம் செய்கிறார்கள். ஒரு பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகள் கிடைத்து விட்டால் அந்த பெற்றோர் சொல்வார்கள், மற்ற பிள்ளைகள் போல இல்லாமல் என்னுடைய பிள்ளை ஒழுக்கமாக எல்லா விஷயத்திலும் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நற்பெயரை வாங்கக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கான்னு அந்த பெற்றோர்கள் சொல்வார்கள், இறைவன் கொடுத்து எனக்கு மிகப்பெரிய அருள்கொடை என்னுடைய பிள்ளை என்று சொல்வார்கள்.
மனிதன் இந்த உலகத்திலே உணரக்கூடிய அருள்கொடைகள் இதெல்லாம் ஒன்று சிறந்ததாக கிடைத்து விட்டா சொல்வான். ஒரு மனிதனுக்கு அழகான வீடு கிடைத்து விட்டால் அந்த வீட்டை வைத்து அவன் சொல்வான், இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடை இந்த வீடு என்று சொல்வான். ஒருவன் பதவியில வருகின்றான், ஆட்சி அதிகாரத்தில் வருகின்றான், அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து சொல்வான், மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான், இது மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்று அந்த மனிதன் சொல்வான். யாருக்கும் கிடைக்காத ஒரு கல்வி அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அந்த கல்வியை அறிவை பெறக்கூடிய மனிதன் சொல்வான், மற்றவருக்கு கிடைக்காத இந்த கல்வி அறிவு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இந்த கல்வி அறிவு என்று சொல்வான். இப்படி உலகத்தில் நாம் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் எத்தனையோ அருள்கொடைகளை நம்மளில் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான அருள்கொடையை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வை நம்பக்கூடியவனை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அருள்கொடை இருக்குது என்று சொன்னால், இந்த மனைவியை விட, இந்த பிள்ளையை விட, பெற்றோரை விட, பொருளாதாரத்தை விட, ஆட்சி அதிகாரத்தை விட, கல்வியை விட மிகப்பெரிய அருள்கொடை அவனுக்கு இந்த உலகத்தில் இருக்குது என்று சொன்னால், அது அல்லாஹ் அவனை தேர்ந்தெடுத்து அவன் நல்வழியில் நடத்தக்கூடிய நேர்வழி என்பது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. மனைவியை வைத்து இந்த நேர்வழியை ஒரு மனிதன் பெற முடியாது. கணவனை வைத்து இந்த நேர்வழியை மனிதன் பெற முடியாது. அழகான குழந்தை, இந்த குழந்தை வைத்து ஒரு மனிதன் நேர்வழி பெற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. நல்ல பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் மூலியமாக இந்த நேர்வழியை ஒரு மனிதன் அடைய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அடைய முடியாது. இந்த உலகத்தில் இவன் எதையெல்லாம் அருள்கொடையாக நினைக்கின்றானோ அதை வைத்து இவனால் நேர்வழி பெற முடியுமா என்று கேட்டால் முடியாது. கோடிக்கணக்கான பொருளாதாரம் குவித்து வைத்திருக்கிறார். இந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு நான் நேர்வழி பெற முடியும் என்று ஒருவன் இந்த பொருளாதாரத்தை வைத்து கடையில் போய் நேர்வழி பெற முடியுமா? முடியாது. அப்ப இந்த நேர்வழி என்பதுதான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. ஏன் பொருளாதாரத்தை வச்சு இந்த நேர்வழி பெற முடியாது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்று சொன்னால் அது காரூன் என்று சொல்லக்கூடியவனை போல வேற யாரும் இருக்க முடியாது. எப்படியாப்பட்ட பொருளாதாரம்! அவனுடைய கஜானாக்களுடைய சாவியை துறப்பதற்கு பலசாலியான ஆட்களுக்கு சிரமமாக இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அவனுடைய கஜானாக்களை சுமப்பதற்கு பலசாலியான வலிமைமிக்க ஆட்களால் முடியாது. அதே அவங்களுக்கு சிரமமா இருக்கும். அப்படியாப்பட்ட பொருளாதாரத்தில் அவன் இருந்தான். அவனுடைய அலங்காரத்தை பார்த்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், உலகத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் சொல்வார்கள், இவனுக்கு கொடுத்த பொருளாதாரத்தை போல நமக்கு கிடைக்காதா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவனுக்கு பொருளாதாரம் இருந்தது. இவன் மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி என்று சொல்வார்கள். அப்படி பொருளாதாரத்தினுடைய உச்சியில இருந்த காரூனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவ கொள்கையை கொடுக்கவில்லை. அவனையும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஆணவம் கொண்டு பெருமை அடித்த அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் பூமிக்குள் சொருகிவிட்டான். என்ன பொருளாதாரம்? இதை வச்சுட்டு என்ன வாங்கலாம்? ஒரு வீட்டை கட்டலாம், வேணுங்கிற பொருளை இந்த உலகத்துல வாங்கலாம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹிதாயத்தை பெற முடியுமா? நேர்வழியை பெற முடியுமா? முடியாது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒன்று இருக்குது என்று சொன்னால் அவன் என்ன நினைக்கிறான்? பதவி ஆசை. பதவியில இருந்தா எதை வேண்டுமானாலும் செய்யலாம். எதிர்கட்சியில யாரு இல்லாத ஒரு பதவி, யாரு கேள்வி கேட்காத ஆட்கள் இருந்தா அவர்கள் எதை நினைத்தாலும் செய்யலாம். அதை அவன் அருட்படையாக நினைக்கின்றான். அந்த பதவி அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு
ஒருவன் இந்த நேர்வழியின் பக்கம் வர முடியுமா என்று கேட்டால் திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். பதவியுடைய உச்சியில் இருந்தவன் ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன். அவனை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராள இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். ஆண் மக்களை எல்லாம் கொன்று குவித்த ஒரு அரக்கனாக இருந்தான். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான். அவனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போய் சொல்றாங்க, வகால மூசா யா ஃபிரௌன இன்னி ரசூலுல் மிர் ரப்பில் ஆலமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் சொல்றாங்க, ஏ ஃபிரௌனே, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன், அதற்கான சான்று என்னிடத்தில் இருக்கிறது, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஃபிரௌன் சொன்னான், ஹாமானை அழைத்தான். ஹாமானே, ஒரு உயரமான கோபுரத்தை எழுப்பு, அந்த கோபுரத்தில் ஏறி இந்த மூசா சொல்லக்கூடிய இறைவனை நான் பார்க்க வேண்டும். ஏன்னா நான் தான் கடவுள், எனக்கு மேல ஒரு கடவுளா? அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தவன், பதவியில இருந்தவன், இந்த மூசா சொல்லக்கூடியதை பொய் என்று பொய்ப்பித்தவன். பல தருணங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த அக்கிரமக்கார ஃபிரௌன் சொன்னான், மூசாவே நீ செய்யக்கூடியதெல்லாம் பித்தலாட்டம், மேஜிக், ஒண்ணுமே சூனியம், நீ சூனியம் செய்யறையா? நான் திறமையான ஆட்களை அழைச்சிட்டு வர்றேன், உன்னுடைய சூனியத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறேன் அப்படி என்று சொல்லி திறமை வாய்ந்த சூனியக்காரர்களை இந்த ஃபிரௌன் அழைச்சிட்டு வர்றான். பண்டிகை நாளில் மக்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கக்கூடிய திருவிழா நாளில் இந்த போட்டியை வச்சுக்கலாம் என்று முடிவு செய்து அந்த முடிவின் அடிப்படையிலே ஃபிரௌன் அந்த சூனியக்காரர் அழைச்சிட்டு வர்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, விவாதத்துக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது அந்த சூனியக்காரர்கள் ஆணவத்தோடு நாம் ஜெயித்து விடலாம் என்கின்ற ஒரு துணிவோடு அந்த சபையில நிற்கின்றார்கள். நின்றுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்கிறாங்க, மூசாவே நீ உன்னுடைய வித்தையை காட்டுறியா அல்லது நாங்க எங்களுடைய வித்தையை காட்டட்டுமா என்று கேட்கிறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, முதல்ல நீங்க உங்களுடைய வித்தையை காட்டுங்க அப்படிங்கிறாங்க. காட்டின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், அச்சமடைகிறார், அந்த பய உணர்வு அவருக்கு வருது. அப்ப அல்லாஹ் சொல்றான், யா மூசா லா தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்க தான் ஜெயிப்பீங்க, சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான், மூசாவே இப்பொழுது உங்கள் கைத்தறியை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த வலது கரத்தில் இருக்கக்கூடிய கைத்தறியை போடுங்கள் என்று இப்ப சொன்ன உடனே அவர்கள் எதை ஒரு கண்கட்டி வித்தையாக ஒரு காட்சி பொருளாக ஆக்கினார்களோ அதை விழுங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய அற்புதத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். இதை பார்த்த அந்த ஃபிரௌனுடைய அந்த சூனியக்காரர்கள் கால ஆமன பி ரப்பில் வ ஹாரூன வ மூசா, நாங்கள் சஜிதாவில் விழுந்து விட்டோம். ஏன்? இந்த மூசா சொல்லக்கூடியதுதான் உண்மை என்று சொல்லி அந்த சூனியக்காரர்கள் அப்படியே சஜிதாவில் விழுந்து விட்டார்கள். ஹாரூனும் மூசாவுடைய இறைவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சஜிதாவில் கிடந்தார்கள். அப்பொழுது ஃபிரௌன் சொன்னான், நான் உங்களுக்கு அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக நீங்க இந்த மூசாவுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? உங்களுடைய மார்கை நான் வாங்குவேன். யார் சொல்றான்? ஃபிரௌன் சொல்றான். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சாட்சியை பார்த்த உடனே அந்த நேர்வழி பெற்ற அந்த சூனியக்காரர்கள் சொன்னார்கள், மினல் பையினாத்தி வல்லதீன ஃபதரனா, அவர்கள் சொன்னார்கள், நீ மார்கை வாங்குவியா?
நீ எங்களை சிலுவையில் அடைப்பியா? எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சான்று எது என்று உண்மையாக தெரிந்து விட்டது, முழுமையாக தெரிந்து விட்டது. ஃபக்லிமா அன்தகா, நீ என்ன தீர்ப்பை சொல்லிக் கொள்றையோ நீ சொல்லிக்கொள். மார்கை வாங்கி சிறையில் அடிக்கிறியா, அடித்துக்கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துன்யா, இந்த உலகத்துலதான் உன்னால தீர்ப்பு வழங்க முடியும். யார் ஒரு 5 நிமிஷத்துல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அற்புதத்தை பார்த்தவர்களுக்கு நேர்வழி கிடைத்தவுடனே அவர்கள் சொன்னதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். மார்கை வாங்குறியா, சிலுவையில் அறையிறியா, பண்ணிக்க. ஃபக்லிமான் தகா, நீ என்ன தீர்ப்பு சொல்ற சொல்லிக்கொள். இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்த துன்யா, நீ இந்த உலகத்துல தான் சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த சூனியக்காரர்கள் நேர்வழியின் பக்கம் வந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஃப்ரௌட் எப்படி ஆக்கினா, கடைசி வரைக்கும் நேர்வழிக்கு தகுதி இல்லாத ஒருவனாக அல்லாஹ் ஆக்கினான். யாருக்கு அல்லாஹ் கொடுத்தா நேர்வழி? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பிக்க வேண்டும் என்று வந்த அந்த சூனியக்காரர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதே போல இந்த ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுக்கின்றான். லரபல்லாஹு மஸல்லதீன ஆமனு இம்ராத்து ஃபிரௌன், ஒட்டுமொத்த மூமின்களுக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியது யார் என்றால் இந்த ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பார்த்தும் கூட இந்த நேர்வழியின் பக்கம் நாம் வரவில்லை. எப்பொழுது வந்தான்? அவனுடைய உயிர் தொண்டைக்குழி அடையக்கூடிய நேரத்தில் கூப்பாடு போடுகின்றான். கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமன்து பிஹி பனி இஸ்ராயீலே, எந்த பனி இஸ்ராயீல் அந்த ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை இப்பொழுது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் நிராகரித்து விட்டான். நேர்வழிக்கு தகுதி இல்லாத ஆளாக ஃபிரௌனை ஆக்கி விட்ட. என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தான்? அதை வைத்து அவனால் இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் இருக்க முடியும். ஒருத்தரை மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் நாம் இந்த நேர்வழி அல்லாஹ் எப்படி அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான்னு சிந்தித்து பார்க்க முடியும். ஒருத்தரை நம்ம மாத்தணும்னு வைங்க, எப்படி மாத்துவோம்? அவர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவோம், செய்திகளை சொல்லுவோம். அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பாருங்க, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்ன அர்சல்னா நூஹன் இலா கௌமி, நூஹை அவருடைய சமுதாயத்துக்கு இறை தூதனாக அனுப்பினோம். யா கௌமி இன்னி ரசூல் மினல் அமீன், அவர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதனாக இருக்கிறார். அந்த சமுதாயத்தில் சொல்றாரு, வத்தக்கூன், அல்லாவை வணங்க, அல்லாவை வணங்குங்கள், அல்லாவுக்கு எனக்கு கட்டுப்படுங்கள். எவ்வளவுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை அநியாயங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். 950 ஆண்டு கால பிரச்சாரம். மக்களை வென்றெடுக்க முடிந்ததா? இல்ல. யாருக்கு கிடைக்கல? 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் அதிகமான மக்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை. சரி, அவரோட இருந்தாங்களே, அவங்க மனைவிக்கு கிடைச்சதா? அவங்க மனைவிக்கு நீங்க நேர்வழி கிடைக்கல. அல்லாஹ் காஃபிர்களுக்கு உதாரணத்தை யார சொல்றான்? இந்த நபியும் நபி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் தான் காஃபிர்களுக்கு உதாரணம். 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இவர்களுக்கு கொடுக்காத ஒரு நேர்வழியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானே. 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார், கிடைக்கல. சென்ற 2 வாரத்துக்கு முன்பாக ஹஜ் பெருநாள் யாரை நினைவு கூறுவதற்காக? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை நிறைவு கூறுவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ், குர்பான், அந்த தொழுகை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்த தியாகத்தை நீங்க நினைவு கூற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு என்னுடைய நண்பர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான்.
கரியுல் பரியா, மக்கள் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியாப்பட்ட சிறப்பு பெற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரை பெற்று வளர்த்தி ஆளாக்கப்பட்ட அவருடைய தந்தைக்கு கிடைத்ததா? அவங்க தந்தைக்கு கிடைக்கலையே. அவர் சொல்கிறார், யா அபத்தி, என் அருமை தந்தையே, லா தாபுதுன சைத்தான், சைத்தானை வணங்காதீர்கள். எந்த ஒன்றும் பார்க்காத, எதை ஒன்றும் கேட்காத ஏன் இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள்? யா அபத்தி லா தாபுதுன சைத்தான், சைத்தானை வணங்காதீர்கள். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால் அளவற்ற அருளாளருக்கு மாறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை கேட்டாரா, இந்த கொள்கையை சொல்றதை நிறுத்தி, இல்லைன்னா உன கல்லால் அடிச்சு கொள்ளுவேன் சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால அவருடைய தந்தையை இந்த ஏகத்துவ கொள்கையின் பக்கம் கொண்டு வர முடியவில்லை. நேர்வழி எப்படியாப்பட்ட ஒரு அருட்கொடை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தாயும் தந்தையும் இந்த ஏகத்துவ கொள்கையை பயணிக்கவில்லை. அவங்க இந்த மார்க்கத்தில் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்த, இந்த மார்க்கத்தை வளர்ச்சி அடைவதற்கு பக்கபலமாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்தி ஆளாக்கி அவர்களை பாதுகாத்த அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிபுக்கு நேர்வழி கிடைக்கல. அவங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு பெரிய கவலை பாருங்க. மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், அபூஜஹல் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அபூ தாலிபே, நம்முடைய பாட்ட முப்பாட்ட கொள்கை விட்டுறாத, அப்துல் முத்தலிஃபுடைய கொள்கையை விட்டு விடாதே என்று சொல்லி, இவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்மளை வளர்த்தி ஆளாக்குனவர், நன்றி கடனாக அந்த நன்றி செய்ய என்பதற்காக அவர் பக்கத்தில் இருந்து சொல்கிறார், லா இலாஹ இல்லா அன்த கலிமாத், என் பெரிய தந்தையே, இந்த கலிமாவை மட்டும் ஒழியுங்கள், மற்றது நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றேன், நீங்கள் இந்த கலிமாவை மட்டும் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ சொல்றாங்க. அவரை இந்த பக்கம் பார்க்கிறாரு. கடைசியாக இருந்தது இருந்துட்டோம், என்னுடைய முப்பாட்ட கொள்கையிலே, என்ன பாட்டம் கொள்கையிலே நான் இருந்தேன் என்று சொல்லி இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மரணிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாம, உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கண்டிக்கின்றான், மாக்கான நபியீன வல்லதீன ஆமனு, இணை கற்பிக்க கூடியவர்கள் நரகவாசி என்றும் தெரிந்த பிறகும் அவருக்காக எந்த தூதரும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இது நல்ல காரியம் கிடையாது, எந்த நபிக்கும் தகுதி இல்லை. அல்லாஹ் கடுமையாக சொல்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களை கண்டிக்கக்கூடிய வார்த்தைகள் 2-3 இடங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பான். அதுல ஒன்று இந்த ஒரு இடம். அந்த நன்றிக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், மாக்கான நபிஹி வல்லதீன ஆமனு, கூடவே கூடாது. இணை கற்பிக்கக்கூடிய ஒரு நரகவாசி என்றும் தெரிந்த பிறகும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது என்பது எந்த நபிக்கும் தகுதி கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. அப்ப இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அல்லாஹ்வே கேட்கின்றான், நபியே, இன்னக லா தஹ்தி மா ஹபைத, நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் இந்த நேர்வழியின் பக்கம் நாம் செலுத்தி விடுவோமா? எஹ்தி பிஹி மை யஸாஹு, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவனுக்குத்தான் கொடுப்பான்.
நபியுடைய சொந்தம், நபியுடைய மனைவி, நபியுடைய பிள்ளை என்றால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். நான் நாடுவேன் யாருக்கு, எந்த ஆளுக்கு, எப்படியாப்பட்டவருக்கு என்று அல்லாஹ் நிர்ணயிக்கின்றானோ அவர்கள் தான் இந்த நேர்வழி பெற முடியும். கோடி கோடியா பணத்தை வைத்து பெற முடியாது, இடங்களை வைத்து பெற முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்று இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி. இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இது இல்லைன்னா நம்ம தப்பான வழிக்கு போயிடுவோம், கரெக்டான பாதையில் நம்மளால இருக்க முடியாது. அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு அறிவாளிக்கு கிடைக்காத ஒன்று, மிகப்பெரிய அறிவில் இருப்பான், அவனை எல்லாம் பார்க்கணும், அவ்வளவு விஞ்ஞானத்தோட உச்சியில் இருப்பான். அவன் ஒரு எலுமிச்சை மேலத்து மேல நம்பிக்கை வச்சிருப்பான், ஒரு கல்லு மேல நம்பிக்கை வச்சிருப்பான். அவர்களுக்கு கொடுக்காத ஒன்றை, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்து நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கான்னு சொன்னால், இந்த அருள்கொடை பெற்றுக்கக்கூடிய நாம் எப்படியாப்பட்டவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத ஒன்று. அதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னால், நாம் இந்த கொள்கையில எந்த அடிப்படையில் பயணம் செய்ய வேண்டும்? நாசமாக்கலாமா? அதை அசிங்கப்படுத்தலாமா? அல்லாஹ் கொடுத்த இந்த ஹிதாயத்தை அவமானப்படுத்தலாமா? நீ அவர்களுக்கெல்லாம் என்னை விட வசதியில் உயர்ந்தவனா இருக்கிறான், அவனுக்கு நீ கொடுக்கல, எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம். இதை எப்படி பாதுகாத்து நம்ம கொண்டு போக வேண்டும்? நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுத்த இந்த நேர்வழிக்காக நம்முடைய நன்றி உணர்வு என்ன இருக்குது? கரெக்டா இருக்கிறோமா? பொய் சொல்லாம வாழ்றோமா? குடுக்கல் வாங்கல நேர்மையா இருக்கிறோமா? மனைவிட்ட அழகா நடக்கிறோமா? பிள்ளைகிட்ட நல்லபடியாக நடக்கிறோமா? அண்டை வீட்டாரோடு பேணி நடக்கிறோமா? இதெல்லாம் எதுக்கு கொடுத்திருக்கிறான்? நேர்வழி கொடுத்திருக்கிறான். அதற்காக நீ இப்படித்தான் இருக்கணும். இதையெல்லாம் மீறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த நேர்வழியை நாம் களங்கப்படுத்துகிறோம். அப்போ ஒரு உயர்ந்த ஒரு மாணிக்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்யறோம்? அது குப்பையில போட்டு மிதிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அல்லாஹ் கொடுத்த இந்த ஏகத்துவம், நபிமார்கள் எத்தனையோ காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய நெருங்கிய உறவினருக்கெல்லாம் கிடைக்காத ஒன்றை தேர்வு செய்து கொடுத்திருக்கான்னு சொன்னால் அந்த முக்கியத்துவத்தை நாம் அறிவதில்லை. அப்ப இறைவன் கொடுத்த இந்த நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த நேர்வழி கொடுத்ததற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நன்றியுள்ள ஒரு அடியாராக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரும் மரணிக்க செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நேர்வழியில் கிடைத்ததற்காக நபிமார்களே அவர்கள் அந்த நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர் மனைவியை கொண்டு வர முடியல, அவருடைய பிள்ளையை கொண்டு வர முடியல. ஆனால் அவர் எப்படியாப்பட்டவராக இருந்தார் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். இன்னஹு கான அபுதன் வசக்கூரா, அவர் ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அவர் கிடைத்த அந்த நேர்வழிக்காக, அவருக்கு கிடைச்சிருக்கு அந்த நேர்வழிக்காக அவர் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியாராக இருந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அதான் சொல்றான், நீங்கள்லாம் எங்க இருந்தீங்க? நரகத்துடைய விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக உங்களை அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றினான். நரகத்தில் விளிம்பில் இருந்து நம்மளை அல்லாஹ் காப்பாற்றி இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இந்த நேர்வழியை கொடுத்ததற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியாராக இருக்க வேண்டும். எதற்கு? உனக்கு கொடுத்திருக்கிறானே இந்த நேர்வழிக்காக அல்லாஹ்வுக்கு நீ பெருமை சேர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நேர்வழியின் பக்கம் யாரெல்லாம் கரெக்டா நடந்து போறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உத்தரவாதம் என்னவென்றால், தீங்கு செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்திவிட முடியாது.
நீங்கள் நேர்வழியில் இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் தீங்கு செய்யக்கூடியவர்களால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். அப்ப நமக்கு தீமையான காரியங்கள் நமக்கு அண்டாம இருப்பதற்கு நாம் இதில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், கரெக்டாக அந்த பயணத்தை நாம் தொடர்ந்தோம் என்று சொன்னால், எப்படியாப்பட்ட தீங்கு செய்யக்கூடிய வந்தாலும் நம்மளை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய இந்த நேர்வழியை ஒரு பயனுள்ளதாக அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடியவராக எல்லா காலத்திலையும் அவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாம் அனைவரும் ஆக்கியல் வருவானாக. வாஹுர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.